ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் க்ரீன் பீஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து ரஃபாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பாதி வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் 5 போல் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் வந்து இதை மாற்றி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு அரைச்சக்கப்புறம் வந்து இந்த பக்குவத்தில் வந்து இருந்துச்சு. இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து மாற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி விழுதை வந்து உள்ளே சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு உங்கள் காரத்துக்கு ஏதோ கூட்டவோ குறைக்கவோ வந்து சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கிரேவி வந்து கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி வந்து லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுட்டு கிரேவி வந்து நல்லா கொதித்து வரணும். நான் 50 கிராம் பச்சை பட்டாணியை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கூட வந்து சேர்த்துக்கலாம். அதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி வந்து நல்லா திக்காகி வரணும். கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 50 கிராம் பன்னீர் வந்து உள்ளே சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு பன்னீர் வந்து உடஞ்சிடாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து நல்லா திக்காகி வந்தக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பால் எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. இது சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.